வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமருதீன் பண்ணுற வேலைங்கள்லாம் பார்த்து செம்மையாக காண்டாகிறாங்க விஜய் பார்வதி. அப்படி என்ன பண்ணார், அண்ட் தென் எதுக்காக இந்த பிரச்சனை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமருதீன் பண்ணுற ஒரு சில வேலைகள் அண்ட் தென் அவர் வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. நம்மளுக்கு வெளியேருந்து பார்க்கவே உள்ளே எப்படி வச்சு வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அவர் வந்து அதை சொல்லிவிட்டு, மச்சான் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா, இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு வேறு கேள்வி எல்லாருக்கிட்டையும். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த மாஸ்க் டாஸ்கில் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கும். பிக் பாஸ் வந்து ஒரு சொல்லுவார், யார் யாரெல்லாம் யாரோட மாஸ்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இவர் திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட இது மாஸ்க் எடுத்து நான் வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்ற மாதிரி துப்புவார் கமருதீன். ஸோ எல்லாருக்குமே ஆக்வர்டாக தான் இந்த என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பக்கத்தில் இருந்த பார்வதி வந்து பார்த்திங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி அவரே எடுக்கலாம், அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது நான் ரூல்ஸை வந்து மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ரூல்ஸை மறந்துட்டேன், அவரதே எப்படி எடுத்து வைக்க முடியும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து அவர் பண்ணிவிட்டு சாரி வேறு கேட்குறாரு. ஸோ பக்கத்தில் இருந்த பார்வதி வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு நேற்று தான் சொன்னேன் ஒரு விஷயத்தை பண்ணுற அப்படின்னா யோசிச்சு பண்ணு, அண்ட் தென் அவர்கிட்ட வந்து அப்படி பேசாத, மரியாதையாக கொடுத்து பேசு அப்படின்றத நான் சொன்னேன். திரும்பவும் நீ அப்படி பண்ணுறிய, இஸ் சச் அ இரிட்டேட்டிங் கேரக்டர் அப்படின்ற மாதிரி பார்வதி பக்கத்தில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து திட்டுவாங்க. ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அவர். ஏன்னா அவர் இருந்தும் வந்து அவர் கூலாக ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவார், திரும்பவும் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மேனரிசமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து என்ன தான் வந்து அவர் ஃபிசிக்கலாக வந்து அவர் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னாலுமே அவர் வார்த்தைகளால் அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. இருந்தாலுமே இந்த மாதிரி சபையில் எல்லாரும் இருக்கிறப்ப அந்த மோஸ்ட்லி எல்லோரும் இருக்கிறப்ப விட்டுருங்க, ஆடியன்ஸ் நம்ம பார்க்குறோம்ல, அது ஒரு திங்க் கூட பண்ண மாட்டாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறத நம்மளாலே பார்க்க முடியுது. ஸோ இவர் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் தெரியல. மக்கள் கண்டிப்பாக வந்து அவரை சேவ் பண்ணுறதுக்கான ஓட்டை போடவே மாட்டாங்க அப்படின்றத என்னோட கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரோட ஆக்டிவிட்டியை பார்த்து அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.